இந்த படம் ரோமியோ ஜூலியட் வந்து நான் அதான் சொன்னேன், எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி தான் இது. அது என்னன்னு தெரியல, அது எப்படி அந்த ஒரு நட்பு ஒரு பாசம் வந்ததுன்னு தெரியல இவங்கக்கிட்ட, அது வந்துடுச்சு. அது ஒரு ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசரை முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன், நந்தகோபால் சார். தேங்க்யூ சார். அண்டு என்னையும் ப்ரொடியூசரும் மீட் பண்ண வச்சது டைரக்டர் லக்ஷ்மண் தான். அவர் பயங்கர ஒரு ஜாலி கேரக்டர், ஒரு டேக்கிடிசி கேரக்டர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அண்ட் அவர் ஸ்டோரி சொன்ன விதம் வந்து ரொம்ப கேஷுவலாக, சரி தான் சார், இப்படி தான் சார், இப்படி தான், அது பெருசாக இது நம்ம அழட்டிக்க வேணாம், அது பண்ண வேணாம், இது பண்ணால் போகிறோம், இதை அச்சீவ் பண்ணால் போகிறோம், இதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஹீ இஸ் லைக் மை பிரதர். ஸோ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர். வெல்கம் லக்ஷ்மண், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. ஆஸ் அ டைரக்டராக அவரை வெல்கம் பண்ணுறேன். அவர் விநியோகஸ்தரெல்லாம் இருந்திருக்க, ப்ரொடியூசரெல்லாம் இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இமான் சார், எனக்கு ரொம்ப ஒரு லவ்லி சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைப் சாங்ஸு க்ரியேட் ஆனதில்லை, பர்டிகுலர்லி டண்டனக்கா. அது வந்து இமான் சாரால் தான் பாசிபிள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஒவ்வொரு டெக்னீஷியனும், எங்கள் கேமராமேன் சவுந்தர் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கெலாம். அவர் அவ்வளவு துருதுருப்பாக அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அவர் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அவர் ஹன்சிகா தான் ஜூலியட், அவங்க தான். ஸோ அது அவங்களுடைய நேச்சர் என்னன்றது நமக்கு தெரியும், அவங்களுடைய அழகு என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய திறமை என்னன்றது ரொம்ப நம்ம பார்த்ததில்லை. அது வந்து இந்த படத்தில் தான் அவங்களுடைய நடிப்பு திறமை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அது நான் ரொம்ப உணர்ந்தேன். நெக்ஸ்ட் பூனம் வந்து கொஞ்ச நாள் அப்ஸ்காண்டாக இருந்தாங்க. ஆமாம், அப்ஸ்காண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து இப்போ தூக்கிட்டு வந்துட்டோம் திருப்பி. ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படம். பூனம்க்கு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்டிங்கில். இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவங்க பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நல்லா வந்திருக்கு. நான் யாரையா விட்டுருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சார் சொன்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் அவ்வளவு உழைச்சிருக்காங்க இந்த படத்தில். அதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறத விட என்ன சொல்கிறது, க்ரியேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவ் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தான் ஒரு படத்துக்கு நல்லது பண்ணும். அது வந்து இந்த நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டரே ஓகே சொன்னாலும் அந்த அசோக்லாம் வந்து போய் சொல்லுவான், சார் இல்லை சார், அவர் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு போய் சொல்லுவோம். உடனே டேரக்டர் எப்படி பார்ப்பார், நான் எப்படி பார்ப்பேன் கேட்குறது, இல்லை சார் ஷார்ட் நல்லா இல்லை சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். தயங்கி வந்து கேட்பாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியது நீங்கள், ஏங்க ஒன் மோர் பண்ணலாங்க, நல்லா பண்ணலாங்க, நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் வந்தாங்க, நோ ப்ராப்ளம்னு சொல்லி பண்ண இந்த படம். ஸோ எல்லாமே இந்த ஹோல் டீம் விட்டு போயிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதை வந்து உங்கள் முன்னாடி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் ரோமியோ ஜூலியட். தேங்க்யூ.